எங்கள் நம்ம உறவினருடைய குளம் இது ஆக்சுவலாக மீன் விட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே பதிவு கொடுத்துருப்போம். என்னுடைய குழந்தையோட வந்து வெயில் அதிகமானதுனால நீர் வந்து சீக்கிரமாக வற்றக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அதனால் வந்து வேறு இடத்துல குளம் வந்து வளர்க்குற குளம் இருக்குது, அங்கே வந்து மீனை வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கொஞ்சம் நாட்களில் அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் என்ன சார் மீனே வர மாட்டேது, வலையை காட்டல நீங்கள், இப்போ வளர்ப்பு கூட்டையில் எவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்கள். இந்த ரூப் சந்திராலாம் இதில் உள்ள இருக்குது, வவ்வான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மீன்லாம். நீங்கள் மீனை ஷிஃப்ட் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது காலை நேரம் மாலை நேரம் இந்த 2 நேரங்களில் நீங்கள் மீனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுத்தணும் அப்படின்பொழுது மாற்றிங்க. இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் வந்து மதிய நாட்களில் இந்த வெயிலில் நீங்கள் மீனை வந்து மாற்றினீங்க அப்படின்னா இறப்பு விகிதம் வந்து கூடுதலாக வரும். ஸோ அதனால் காலை மாலை இந்த 2 வேலைக்கு வந்து நீங்கள் வளர்க்குற மீனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. முதல் வேலை கொஞ்சம் வெயிட், இது வந்து நம்ம சேர்த்தெல்லாம் போட்டு இழுக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கயிறும் இந்த கயிறு வந்து நம்மளாம் ரெடி பண்ணாதான். இந்த கயிறும் எல்லாத்தையும் அப்படி கொடுத்துட்டுமா? இப்படி எடுத்துருங்க. மீன் வந்து கொஞ்சமாக பொறுத்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். இந்த வலை யூஸ் பண்ணுறதுனா மீன் வந்து அடிப்படாது. நாங்கள் ரூப் சந்திரா மட்டும் எடுத்து போட்டுங்க. அப்படியே ஜிலேபி தனியாக போட்டுக்கலாம். ஜிலேபி வாளியில் போடு, தண்ணீரை பிடிச்சி போடு. ஏன் அப்படியே போகிறேன், மெதுவாக போடு. ஜிலேபி விட போகிறீங்களா? அப்படி ஜிலேபி நம்ம விடுறதுனாலும் விடலாம், பாரில் விட்டு வைப்போம். பொடி நாளைக்கு கொடுத்தாலும் கொடுத்துருங்க, சேல்ஸ் பண்ணுறோம். திட்டமான மீன் தான் வரும். சரி, இன்னும் பொடியெல்லாம் பிடிக்கணும்னா அந்த வேலையை போடலாம். தேனி பத்தலை அது. நாங்கள் மீன் காக்கிட்டீங்களா பார்க்கணுன்றது பார்த்துங்க. மீன் கொட்டிக்கு போயிடும், அடிப்படையாக போட்டாது, அடிப்படையாக ஃப்ரெஷ்ஷாக வரும். இதே நம்ம மற்ற வேலைனா அப்படியே அடிப்படும்.